அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவான உசுரதா. படம் வேற லெவல், தரமான சம்பவம் வச்சு செஞ்சிருக்காரு தனுஷ். 25 D25 பிடிச்சது, இப்போ D50லயே விடாம பந்தயம் அடிச்சிட்டேன். தனுஷ் ஸ்டேஜ்ல பார்க்கும்போதே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ப்ரோ. ஃபேன்ஸ்க்கு தரமா ட்ரீட் ப்ரோ. கண்டிப்பா செம்ம ஹிட் ஆகும்னு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஏய் மாதிரி வருவான், இறங்கி செய்வோம். உசுரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே. 2002ஆம் ஆண்டு துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் தனது திரை பயணத்தை தொடங்கிய நடிகர் தனுஷ் தற்போது வெளியான ராயன் படத்தின் மூலம் அரை சதத்தை கடந்திருக்கிறார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனது 50வது படத்தை இயக்கி நடித்த தனுஷோடு பிரகாஷ் ராஜ், எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், சந்தீப் கிஷன், துஷாரா, காளிதாஸ் ஜெயராம், அபர்ணா பாலமுரளி என பலரும் நடிக்க படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. ஏய் மாதிரி வருவான், இறங்கி செய்வோம். போய் என்ன சொன்ன? டப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். ராயன் படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசை என்பது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்க செய்ய படத்தின் முதல் சிங்கிளான அடங்காத அசுரன் பாடல் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் உச்சத்துக்கு கொண்டு சென்றது. உசுரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே. எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூட நானே. போகி 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 அடுத்த சிங்கிளான வாட்டர் பாக்கெட் என்ற கானா பாடலும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் சந்தோஷ் நாராயணன் பாடிய இந்த கானா பாடல் கேட்போரை முணுமுணுக்க வைத்தது. நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கட்டாயா. நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கட்டாயா. மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, என் மனசு ஒசுப்புறியே நீ மீன போல ஆஞ்சி. நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி. இந்நிலையில் பெரும் எதிர்பார்ப்புடன் ராயன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது. எக்கச்சக்க எதிர்பார்ப்புகளோடு திரையரங்கத்திற்கு வந்த ரசிகர்களை துளியும் ஏமாற்றாமல் மாஸ் ஹிட் படமாக அமைந்திருக்கிறது ராயன் படம். தனுஷ், எஸ்.ஜே. சூர்யாவின் அசர வைக்கும் நடிப்பு, ஏ.ஆர். ரஹ்மானின் அட்டகாசமான பின்னணி இசை, சீட்டின் நுனியில் அமர வைக்கும் அதிரடியான இடைவேளை காட்சி, பிரம்மாதமான திரைக்கதை என படம் நெடுக சுவாரஸ்யமான காட்சிகளால் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறான் இந்த ராயன். எங்க வச்சான், எவ்வளவு வச்சான், எப்படி வச்சான், எதுக்கு வச்சான், என்ன இங்க கொண்டு வந்த, என்ன இங்க கொண்டு போக. போகி 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 போகி. வணங்காத அசுரந்தான் வணங்காத மனுஷன்தான் தோளோடு தோள் நின்னா தருவான உசுரதான்.
வேற லெவல், தரமான சம்பவம் வச்சு செஞ்சிருக்காரு தனுஷ். எல்லாரையும் வச்சு தரமா சம்பவம் பண்ணியிருக்காரு. தனுஷ் ஃபேன்ஸ் கண்டிப்பா தேட்டரில் போய் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா தேட்டரில் போய் பாருங்க. படம் சாங்கு, ட்விஸ்ட்டு, கிளைமேக்ஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஜோக்கு, என்ன வேணும், வேற என்ன வேணும்? ஆமா, எல்லாமே இருக்கு ப்ரோ. படம் வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி இருக்கு. எனக்கு வெறியாது படத்தை பத்தி பேசாதீங்க. எனக்கு வேறுங்க ஃபுல்லாமே கூஸ் பம்ப்ஸு. தனுஷ் செம்மையாக பண்ணியிருந்தாரு, அருமையாக இருக்குது படம். அண்ட் மோரோவர் வந்துட்டு சார் எனக்கு இன்னும் பத்தலை சார் எனக்கு இன்னும் பத்தலை, கொடுங்க சார், எனக்கு நிறையா கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூர்யா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு ப்ரோ. தனுஷ் ஸ்டேஜ்ல பார்க்கும்போதே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ப்ரோ. ஒண்ணுமே முடியல ப்ரோ, அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ. அவர் ஒரு படம் பண்ண மாதிரி இல்லை, டைரக்ஷன் 10 படம் பண்ண மாதிரி வேற மாதிரி பண்ணிச்சு. உள்ளே போய் பாருங்க, ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு ஆங்கிளும் ஒரு இது கூட, அந்த லைட்டிங் கூட கொஞ்சம் மிஸ் ஆகாமல் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அவர் ஆக்டராகவும் நடிச்சு டைரக்ஷனும் பண்ணி வேற மாதிரி. உண்மையிலே உள்ளே போய் பாருங்க, படத்தை பார்க்க வேற சொல்லவே தேவை. இசைப்புகள் பேக்ரவுண்ட் ஸ்கூலாம் தரமாக பண்ணியிருக்காருங்க. நார்மலாக சும்மா படத்தில் வர மாதிரிலாம் இல்லை, அப்படியே ரியலாக எப்படி நடக்குமோ ஃபைட்டு அந்த மாதிரி நடக்குது. படத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கடைசியில் கொஞ்சம் கூட ஒரு மாதிரி இதாகாமல் படம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம் படத்தில். தனுஷ் கலக்கியிருக்காரு, வேற லெவலில் இருக்கு. அவர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. நீங்க போய் பாருங்க, செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு படம். இந்த படம் சூப்பராக இருக்கு. எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்க, வேற மாதிரி பண்ணியிருக்காரு இந்த படம், நல்லா இருக்கும். அதே மாதிரி தங்கச்சி சென்டிமெண்ட் சூப்பர். எல்லாமே பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு மிஸ்டேக் கூட கிடையாது. எங்களை பார்க்க இன்னும் பார்க்கணும்னு ஆர்வம் அதிகமா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஜெயிலர் படத்தை தொடர்ந்து இன்னும் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக ராயனை கொடுத்திருக்கிறது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். படம் வெளியான ஒவ்வொரு திரையரங்கிலும் பெரும் உற்சாகத்தோடு ராயனை கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள் ரசிகர்கள். உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.